இன்னைக்கு நம்ம டெரிஃபைட் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை லங்கோடாவோட பாத்துக்கூடாதுன்னு எல்லா பசங்களும் கஷ்டப்பட்டா ஹிஜிட்டா கடைசியில வாமிட் பண்ணிடுவான். ஒண்ணு இல்லன்னு அந்த குட்டி பையன் போய் ஹிஜிட்டாக்கு தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி ஹீரோவோட டீம் தோக்க போகுது, அந்த வாழ்ந்த பையனும் சரி கூடவே இந்த ஒத்தக்கணனும் சரி இவனுங்களும் வேஸ்ட் தான், நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்மளோட சேலரி தப்பிக்க போகுதுன்னு அந்த டனாக்காவும் மிக்கி வாத்தியாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பு கணக்கு போடுறீங்க, இன்னும் ஒரு டீம் மிச்சம் இருக்குன்னு பிரின்சிபல் வந்து சொல்றான். அது நம்ம பெனிக்கோட டீமா தான் இருக்கும். ஆமா இல்ல, பெனிக்கோட டீம் மேட்ச்ல இருக்குதுல, இதையே நம்ம கவனிக்கலன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆக்சுவலி இதுவும் நம்ம ஹீரோட பிளான் தான். அந்த பெரிய பையன் மூலமா இருக்கிற எல்லாரையும் முழுங்கிட்டு அந்த குட்டி பையன் மூலமா இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனையும் கேதர் பண்ணி இஜிட்டாவோட ஹெல்ப் மூலமா இருக்கிற டீம்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு கடைசி நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த ஹெட்பேண்ட்ஸை கலெக்ட் பண்ணி தான் பெனிக்கோ ஜெயிக்கிறதா அவரு பிளான் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாப்பியா இருக்க இதை கவனிச்ச அந்த பிரின்சிபலும் பரவாயில்ல, ஒவ்வொரு பேய் ஒவ்வொரு கோல்ஸுக்கும் என்னென்ன பவர்ஸ் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா பயன்படுத்தி இருந்திருக்கான். உண்மையாலே இவன் அவரோட அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்ல வருவானா. இப்போதைக்கு போட்டி நடந்திருக்கு. அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோஸ் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. கடைசி நேரத்துல பெனிக்கோ காப்பாத்தினங்காட்டி தான் 3rd பிளேஸே வந்து பிடிச்சிருக்கும். இல்லைன்னா கடைசியில போய் விழுந்திருக்க வேண்டியது. கடைசியா நடக்க போற போட்டியில தான் நம்மளோட முடிவு என்னங்கிறது தெரிய போகுது. கடைசியிலேயே இருக்க போறோமா இல்ல 3வது பிளேஸ்ல இருக்க போறோமான்னு உண்மையில்தான்டா சானோ அதிக நம்பிக்கை இருக்குல்ல ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப பின்னாடி வந்து டனாக்கா வாத்தி என்னடே போட்டிக்கு தேவையான விஷயங்கள்லாம் தயார் பண்ண சொன்னானே எடுத்து வச்சியான்னு கேட்டா, ஐயோ மறந்துட்டேன் அப்படின்ட்டு வேகமா போவானா. டே சானோ நீயும் போய் ஹெல்ப் பண்றான்னு அனுப்பிவிட ஏனிய போட்டு நம்ம ஹீரோவும் அங்க மேல ஏறிக்கிட்டு இருக்க. பக்கத்துல பார்த்தா இருக்கிற பெரிய பெரிய மரக்கட்டையில அங்க ஏதோ ஒரு பையன் தூக்கிக்கிட்டு இருப்பான். என் தலைவா போன கேம்ல அந்த கேவல்ரியில நான் சுத்தமா பெர்ஃபார்மே பண்ணல, அப்படி இருக்கும்போது அடுத்த கேம்ல நான் இருப்பேன், கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு கேட்டா, எனக்கு எப்பவுமே உன் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லுவானா. ஓ எப்பவுமே என் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னா சரி, இந்த ஒரு குட்டி பானையை மட்டும் வாங்கிக்கோ, ஒரு 5 லட்சம் தான் வரும், இதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன் உனக்கு குட் லக் தேடியே வரும்னு சொல்லும் போது, ஏன்டா டே உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேங்கிற காரணத்துக்கு என்ன ஏமாத்த பாக்குறியா, இருந்தாலும் பரவாயில்ல 5 லட்சம் சேர்த்திட்டு நான் வாங்கிக்கிறேன். என் வாத்தி இதே மாதிரி இருந்தானே என் பாக்கெட்ல இருக்கிற மொத்த காசு எவனோ ஒருத்தன் உருவிட்டு தான் விடுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சைட்ல இருந்த பையன் பெரிய பெரிய மரக்கட்டையில எடுத்துட்டு இருந்தான்ல, தெரியாம ஹீரோ இருக்கிற ஏனிய தட்டி விட நம்ம ஹீரோ கீழே விழுந்துருவான். அதே நேரத்துல அங்க பக்கத்துல இருந்த மரக்கட்டையெல்லாம் நம்ம ஹீரோ மேல விழுக போக சாணம் உள்ள பூந்து ஹீரோவை காப்பாத்திரான். பட் அவன் மேல அது எல்லாமே விழுகிற மாதிரி இருக்கும். இவனை ஒரு பொருள் எடுத்துட்டு வர சொன்னா இன்னும் இவ்வளவு நேரம் பண்றான்ட்டு டனக்கா வாத்தியார் அங்க வர, என்னடா ஏதோ பேய பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துருக்கேன்னு கிட்ட வரும்போது தான் அங்க சாணம் மாட்டின்னு இருக்க தெரியுது. உடனே அப்படியே இருந்த ஒரு மரக்கட்டையை நான் வெட்டி எடுத்துறேன்னு டனக்கா சொல்ல வரேன். ஒரு 2-3 செகண்டுக்கு ஆச்சரியமா பார்த்து இருந்த ஹீரோ டக்குனு கத்திக்கிட்டே அந்த மரக்கட்டை எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி போட்டு நேரா சாணம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறோம். ஸ்கூல்லயே இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு தான் போறேன். அங்க இருக்கிற அந்த டக்காஷி டாக்டர் இருக்கிறாருல, அவரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கால்ல சும்மா சுளுக்கு தான் பிடிச்சிருக்கு, இன்னும் ஒரு வாரத்துல எப்படியே சரியாயிரும், ஆனா நீ இந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுதான் கஷ்டம்னு சொல்ல அந்த டனாக்கால இருந்து எல்லா வாத்தியாருக்கும் ஆச்சரியம் தான். இவ்வளவு பெரிய கட்டை விழுந்து உனக்கு வெறும் சுளுக்கு தான் பிடிச்சதாடான்னு, வேற என்ன நடந்திருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தானே சுளுக்கு பிடிச்சது, அந்த அளவுக்கு ஏதோ தண்ணியில போட்ட சேரு மாதிரி கரைஞ்சு கிடக்குறான், என்ன சாணுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருப்பானா. இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, நான் கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்ல, நீ பார்ட்டிசிபேட் பண்ணி உனக்கு அதிகமா அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றதுன்னு வாத்தியார்லாம் கேட்க, அப்ப அந்த ஒத்தக்கணன் தான் எக்ஸ்பிளைன் பண்றான், இதுவுமே ஒரு ரிலே மாதிரி தான், ஆனா மொத்தம் 3 பேர், அந்த 3 பேர்ல ஒருத்தன் ஒரு அனிமலா இருக்கணும், 2வது லிவிங் பீயிங்கா இல்லாம திங்ஸா மாறுற மாதிரியான ஒருத்தனா இருக்கணும், 3வது ஒரு ஹியூமனா இருக்கணும். சோ அப்படி இருக்கிற காரணத்துக்காக எங்க கிளாஸோட ஒரு ஆங்கரா லைக் லாஸ்ட் பர்சனா வந்து இவன் தான் இருந்தாகணும் சாணம், அதனால வேற ஆப்ஷனும் இல்லன்னு சொல்ல, ஈவன் அந்த டாக்டரும் பரவாயில்ல அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உன் காலை கிழிச்சு எடுத்துட வேண்டியதான்னு கொடூரமா சைக் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் ரேஸும் ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோட கிளாஸ்ல பூனை மாதிரி ஒரு பையன் இருப்பான்ல, அவன் பூனையாவே மாற எல்லாரும் ட்ராக்ல வந்து நிக்கும் போது அந்த எலி மாதிரி ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருப்பானா, என்ன தல நீயும் உன் கிளாஸ் சார்பா போட்டி போடுறியான்னு கேட்டான். ஆமாம் தம்பி, வாத்தியார் போட்டி போடக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, அது மட்டும் இல்லாம ஒரு பூனையை தோக்கடிக்கிற எலி நீ இன்னைக்குதான் பாக்க போறேங்க போது அதையும் பாத்திரலன்னு கொடூரமா இருப்பானா. அதுக்கப்புறம் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா 2 கால்ல ஓடிக்கிட்டு இருப்பாங்க இருக்கிற எல்லாரும். அவங்களுக்கான முதல் தடையா அந்த இடத்துல ஒரு உட் ஒண்ணு இருக்குமா, அதை பார்த்தோன்னே ஆஹா உட்டு, இதுல ஜாலியா சொரிஞ்சுட்டு உட்காரலாமேன்னு அந்த பூனை பையன் அதுல ஜாலியா உட்காந்துட்டு இருப்பானா. இதை கவனிச்சிட்டு இருந்தவங்க எப்படி மோட்டிவேட் பண்றதுன்னு தெரியாம நம்ம சாணோ தான், டே அந்த மரக்கட்டை தாண்டா ஸ்டோர் ரூம்ல இருக்கும்போது என் மேல விழுந்துச்சு, என் கால்ல சுளுக்கு பிடிச்சதுன்னு சொல்ல, என்னது நீ தான் என் நண்பன் சாணோவை அட்டாக் பண்ணியான்னு அந்த மரக்கட்டையை தூள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஓடி வர பார்த்தா எல்லா விதமான அனிமலும் அங்க இருக்கும்ல. அந்த அனிமல் எல்லாத்துக்கும் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அந்த இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. அந்த பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் தாண்டி அது திருப்பி வருதா இல்லையாங்கிறத மேட்ரு. சோ இப்ப நம்ம பூனைக்கு அந்த இடத்துல புல்வெளி இருக்குமா, ஆஹா புல்வெளி பார்க்க கூடாது அப்படின்னு கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு எப்படியோ ஓடி வந்து அவங்கிட்ட ரிப்பனை பாஸ் பண்ண, அதுவே அந்த எலி வாத்தியார் இருக்கிறாருல, சோ அவரு எலி பொறியில போய் மாட்டிட்டு இருந்திருப்பாரு.
பின்னாடியே ஒரு லேண்டன் மாதிரியான ஒரு கோஸ்டும் வந்துகிட்டு இருக்கும். எங்களால பறக்க முடியுங்கிற காரணத்தால எந்த ஒரு டிராப்பும் எங்களை தடுக்க போறது இல்லைன்னு ஜாலியா வந்துகிட்டு இருப்பானுங்களா. அப்ப அங்க சில ஆளுங்களா வந்துட்டு கை விசிறியை வச்சு இவங்களை பறக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்க. இதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சயின்ஸ் லேப்ல இருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் எட்டு வந்திருப்பான். இதோட ஒரு துளியே போதுண்டா அவங்க எல்லாரும் அழிக்கிறதுக்குன்னு அந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்னு ஏற்படுத்துவானா. அந்த பிளாஸ்ட்ல இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு தடையும் இல்லாத மாதிரி ஆயிரும். சோ இருக்கிற எல்லாரும் வேகமா வந்து அவங்க ஆங்கர் கிட்ட அந்த ரிப்பனை பாஸ் பண்ண அங்க நம்ம ஹீரோ தான் இருப்பான். ஹீரோ கொடுத்துருவானா. மத்த பேய்கள் கூட ஒன்னா சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவும் ஓடி வந்துட்டு தான் இருப்பான். எப்படியாவது சானோ அடிபட்டதுக்கு நம்ம தான் காரணம், அதுக்காக ஜெயிச்சு கொடுத்தாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கான முதல் டாஸ்க் 100 அடி இருக்கிற லாங் ஜம்பை தாண்டி ஆகணும். 2 அடி கூட குதிக்க முடியாதுன்னு ஹீரோ ததக்கான்னு குச்சிட்டு இருப்பானா. இத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் தோல்வியை ஒத்துக்கணுமோன்னு யோசிக்கும் போது அப்ப சானோ தான் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்கு. ஹீரோ கிட்ட இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் டேபு தான், பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் நம்ம பண்ணலாம். இது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பானா. இருக்கிற மத்த பசங்களும் ஓகே ஃபைன் இதை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறானுங்க. அப்ப ஒளிஞ்சிட்டு இருந்த பிரின்சிபலும் வந்துட்டு என்னடா சானோ பையா ஹீரோ கிட்ட இருக்கிற பேயோற்ற பவரை நீ பயன்படுத்தலாம்னு இருக்கிறியா என்ன? இதை கேட்ட மத்த வாத்தியாருங்களும் ஹீரோக்கு மேல அப்படி ஒரு பவர் இருக்கா என்னன்னு பிரின்சிபல்ட்ட கேட்க இந்த காலத்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும், இருந்தாலும் யாருக்கும் எதுவும் ஆகாதபடி நீங்க தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல ஐயோ எப்படி நம்மளால இதை தாண்ட முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ அங்க முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோவோட கிளாஸ் சேர்ந்த பசங்க எல்லாரும் இந்த ட்ரெடிஷனலான யூனிஃபார்ம்ல இருக்கும்ல அதையெல்லாம் போட்டு வந்து சீர் அப் பண்ணுவாங்களா. இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க. ஆமா இந்த கிளாஸ் பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. கூடவே பசங்களா சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, யாரா அவனுங்க கிளவுனுங்கன்னு. ஆனா அதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா மோட்டிவேட் ஆயிட்டு அவனோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ண ஆரம்பிப்பான். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு நம்ம ஹீரோவை சூப்பர் ஹியூமன் லெவலுக்கா மாத்த முடியும்னு இத கவனிச்ச அந்த பிரின்சிபலுமே பரவாயில்ல நான் தான் தேவையில்லாம இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன் போல. எகைன் இந்த காலத்து பசங்களை என்ன மாதிரியான ஆளுங்களை எங்க புரிஞ்சுக்க முடியுதுன்னு யோசிப்பான். இறுதி அந்த போட்டியில ஜெயிச்ச நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவனோட போனை எடுத்துட்டு பசங்க எல்லாரும் போட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆஹா இந்த ட்ரெஸ்ல எல்லாரும் சூப்பரா இருக்கிறீங்கன்னு. தலா வேற லெவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டுன்னா அந்த குட்டி பையனும் பயங்கர வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பானா. மத்தவங்களுமே ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சானோவுமே தல நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததெல்லாம் முக்கியம் கிடையாது, மத்த டீம்ல என்ன பிளேஸ் வந்திருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இறுதியா இந்த ஸ்போர்ட்ஸ் டேல நம்ம ஜெயிச்சமா தோத்தமாங்கிறது தெரியும்னு எல்லாரும் போய் பாயிண்ட்ஸ் டேபிள பாக்குறாங்களா. கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ லங்கோடா கட்டிட்டு தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற எல்லாரும் நேத்து அந்த காம்படிஷன்ல கடைசியா வந்தது அந்த எலி வாத்தியார் தான். அதனால அந்த எலி வாத்தியாரோட சம்பளம் அப்படிங்கிற பேர்ல சீஸ் தான் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒரு பாதியை புடுங்கிட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள உனக்கு எதுக்கு அந்த லங்கோடா பனிஷ்மெண்ட் கேட்டா, நேத்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, நான் அங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப மோசமான ஆளு, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் இந்த ஒரு தண்டனை அப்படிமானா. ஏண்டாடி மோசமான ஆளுன்னு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க சொன்னா இந்த மாதிரி மோசமான துணியை போட்டு வந்து நிக்கிற பாத்தியா, சரி இருக்கட்டும் ஹிஜிட்டா இதை செலிப்ரேட் பண்றதுக்காக வாங்க ட்ரீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பாக்கெட்ல கை வச்சுட்டு எல்லாருமே போவானுங்க கிளாஸ்ல இருந்து. அப்ப கிளாஸ் ரூம்ல ஒரு போட்டோ இருக்கும். நேத்து ஸ்போர்ட்ஸ் டேல ஆக்சுவலி இவங்க கிளாஸ் தான் ஜெயிச்சிருக்குங்கிறத காமிச்சு அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.